वक्रतुण्ड महाकाय सूर्यकोटि समप्रभा निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा। தாய் காளி தேவியின் பேரருள் பெற்ற புண்ணிய பூமி, எங்கும் கோயில்கள் நிறைந்த அழகிய நகரம் பாட்டியாலா. மற்ற நகரங்களைப் போலவே இங்கும் காதல் கதைகள் தினமும் அரங்கேறிக் கொண்டுதான் இருக்கின்றன. சில காதல்கள் இணையும் வேளையில் பல காதல்கள் முறிந்து போகின்றன. இணைந்தாலும் சரி, பிரிந்தாலும் சரி, காதல் அழிவதே இல்லை. விதியையே மாற்றி எழுதும் சக்தி படைத்தது காதல். காதல் எத்தனை இன்பத்தை தருகிறதோ அத்தனை துன்பத்தையும் தரும். இன்பமும் துன்பமும் இரண்டர கலந்ததே உண்மையான காதல். இணைந்த இரு இதயங்கள் தூரத்தால் பிரிந்திருந்தாலும் மனத்தால் இணைந்தே இருப்பர். அப்படிப்பட்ட ஒரு காதல் கதைதான் உயிரே உனக்காக. ரிஷியும் அனுவும் தான் அந்த இரு இதயங்கள். பிறந்தது முதலே இருவரும் இணைப்பிரியா நண்பர்கள். அவர்கள் வளர வளர நட்பும் வளர்ந்தது. அவர்களது நட்பு எப்படிப்பட்டது தெரியுமா? இருவரும் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, ஒருவருக்கு ஒரு பிரச்சனை என்றால் மற்றவர் முதல் ஆளாக உதவிக்கு வந்திருப்பார். அதில் வெற்றியும் பெற்றிருப்பார். அவர்களின் நட்பு இறைவனால் எழுதப்பட்டது. அதை மாற்றி எழுத எவராலும் முடியாது. அந்த தூய்மையான நட்பை பிரிக்க எந்த சக்தியாலும் முடியாது. ஏன், மரணத்தால் கூட இயலாது. ஒருவர் உயிர் மற்றொருவரிடத்தில் இருக்கையில் அது எப்படி சாத்தியம்? ரிஷி, வா வா அனு, வந்து புடி. என்ன பிடிச்சாதான் உனக்கு ரிப்பன். ரிப்பன் கூட சீக்கிரம் வா வா, என்ன புடி. என்ன பிடிச்சாதான் இந்த ரிப்பனை தருவேன். பாத்து ரிஷி. அப்படி தொங்கிட்டு வரேன். விழுந்துட்ட பாத்தியா? ஐயா, என் ரிப்பன் கிடைச்சிச்சு. நான் ஜெயிச்சிட்டேன், ஜெயிச்சிட்டேன். நான் உன்னை விட மாட்டேன். முடிஞ்சா என்ன புடிச்சு காட்டி பார்க்கலாம். ஓடி வந்ததெல்லாம் போதும். அம்மா நமக்காக காத்துட்டு இருப்பாங்க. இப்ப போலனா திட்டுவாங்க. வா போலாம். சரி வா. ஐயோ கடவுளே, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த காதல் நாடகத்தை பார்க்கணுமோ? பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. ஒண்ணு வாழுங்க, இல்ல டை ஆயிடுங்க. ஏன் சாரதா, எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த? கம் பேக் ஹோம் பா. அதுவும் இல்லாம போகிக்கு நாம இன்னும் எதுவும் தயார் பண்ணலையே. எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? என்னோட 50+ மாமியார் இருக்காங்களே, அவங்க மூளை ஸ்லிப் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான், பெரிய கலாட்டா பண்ணிடுவாங்க. போகி சாயங்காலம் தானே, ஏன் கஷ்டப்படுறீங்க? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஆனா அந்த காதல் நாடகத்தை நான் பார்த்துட்டு தான் வீட்டுக்கு போவேன். கடவுளே. ஆமா, ரிஷி எங்க போனா? என்கிட்ட சொல்லாம எங்கேயும் போகாதன்னு எத்தனை தடவை சொல்றது? அப்படியே எஸ்கேப் ஆயிட்டான். கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? எதுக்கு இவ்வளவு கவலைப்படுறீங்க? அனுவும் அவன் கூட தான் இருக்கா.
முன்னாடி இடம் காலி ஆயிடுச்சு. வா வா, முன்னாடி போய் உட்காரலாம். வா வா வா, சீக்கிரம் ஓடி போய் எடுத்து பிடி. போ போ. இங்க வா. இன்னொரு தடவை இந்த மாதிரி சொல்லாம நாடகத்தை பாரு. எங்க போயிருந்த? இந்த காதல் நாடகத்துல கிளைமேக்ஸ் சீன் வரப்போகுது. எந்திரிமா, உன் காதலன் ராஜாவை நாங்க ஏத்துக்க தயாராயிட்டோம். உண்மையா வச்சுட்டப்பா? ஆமா, உண்மையதாமா சொல்றோம். ஆமா, உண்மைதாமா. ராஜா, பைரவி, நான் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். உன்னை சந்திக்க தான் நான் இங்க வந்தேன். இந்த உலகத்துல எந்த சக்தியாலையும் நம்மள பிரிக்க முடியாது. அம்மா, இவங்க என்ன சொல்றாங்க? காதலை பத்தி பேசுறாங்க. காதல்னா என்னம்மா? வாழ்க்கைனாலே அதுல காதல் இருக்கும். ரெண்டு உள்ளங்களை சேர்க்கும். ரெண்டு பேரும் ஒருத்தர் விட்டு ஒருத்தர் பிரியவே முடியாது. அதுக்கு பேர் தான் காதல். அம்மா, இந்த மாதிரி எல்லாருக்கும் ஏற்படுமா? ஒவ்வொருத்தருக்காகவும் ஒவ்வொருத்தர் பிறந்திருப்பாங்க. அவங்கள நம்ம சந்திக்கும் போது தானா காதல் ஏற்பட்டுடும். அப்ப நம்மளோட மனசு உனக்காக கடவுள் அனுப்பியிருக்காருன்னு சொல்லும். உண்மையான காதல் ஒவ்வொரு ஜென்மத்திலையும் கைகூடும். அது மட்டும் இல்லாம இந்த காதலுங்கிறது கடவுள் கொடுத்த தங்கமான பரிசு மாதிரி. மனசுக்குள்ள வைராகியம் உருவாகும். கடைசி வரைக்கும் என்ன கஷ்டம் வந்தாலும் காதலனோட வாழணுங்கிற எண்ணம் வரும். நட்பு மாதிரி தானம்மா? அதை விட கொஞ்சம் ஆழமானது. ரெண்டு ஆத்மாக்களை இணைக்கும். பைரவி, பைரவி, என்னாச்சு பைரவி? என்னை விட்டு போக கூடாது. நீ என்ன தனியா விட்டு போக கூடாது பைரவி. நம்மள எதுக்காக பிரிக்க பாக்குறாங்க? எதுக்காக? என்னை விட்டு தனியா போக உனக்கு எப்படி மனசு வந்தது? நீ என்னோட ஒண்ணா சேரும் போது என்ன மட்டும் தனியா விட்டு போயிட்டிய பைரவி. இல்ல, மாட்டேன். நீ இல்லாத இந்த உலகத்துல நான் தனியா வாழ மாட்டேன். ஒவ்வொரு ஜென்மத்திலே உனக்காக காத்துட்டு இருப்பேன் பைரவி. அம்மா, இவங்க திரும்பவும் பிறப்பாங்களா? நிஜமாவாமா? பொறப்பாங்கம்மா, நிஜமா பொறப்பாங்க. காதல்ல இந்த மாதிரி நடக்கும். உண்மையான காதலை யாராலையும் பிரிக்க முடியாது. அவன் உனக்காக பிறந்திருந்தான்னா மலைய புரட்டி போட்டாவது உன்னை தேடி வந்துருவான். ஒருவேளை அவன் உனக்காக பிறக்கலன்னா உன் பக்கத்துலயே இருந்தாலும் உனக்கு அவன் கிடைக்க மாட்டான். அம்மா, நம்ம ஒருத்தரை காதலிக்கிறோம்னு நமக்கு எப்படிம்மா தெரிய வரும்? எப்பவும் நாம நல்லா இருக்கணும்னு நினைப்போம். ஒருவேளை மனசுல காதல் வந்துடுச்சுன்னா அந்த காதலன் நல்லா இருக்கணும்னு வேண்டுவோம். ஒருவேளை அவன் கிடைக்கலன்னா கூட அது பெருசா எடுத்துக்க மாட்டோம். அதுதான் காதல். முடிஞ்சது கழுத்தறுப்பு. வா வா போலாம். அம்மா, இந்த காதல்னா என்ன? இவங்க ஏதோ காதல் வசனம் பேசுனாங்களே, அது உண்மையாமா? இத பாருப்பா, இந்த காதல இரு நான் வெளியில போய் காதலை பத்தி விளக்கமா சொல்றேன். வா.
பானிபூரி வேணுமா? ராட்னம் சுத்தவா? சரி போப்போம். ரிஷி அங்க பாரு. பேபி எங்க இருக்க? ப்ளே நான் முடிச்சிட்டேன். அதான் பைரவி ராஜாவும். நீ என்ன புரியாம பேசிட்டு இருக்க? டிராமா சக்சஸ்ஃபுல் ஆகணும்னா உயிர் கொடுத்து நடிக்கணும். போதும், வீட்டுக்கு போற வரைக்கும் பேசிட்டு இருப்பியா? வாரம் நீ கேர்ள் ஃப்ரெண்ட மாத்திரியா? ஏன் மாத்திரம் என்ன? என்ன பொறுத்த வரைக்கும் பழைய ட்ரெடிஷனல் தான் கரெக்டா இருக்கும். இந்த காதல் கீதெல்லாம் சுத்த வேஸ்ட். என் பாவப்பட்ட புருஷன் இருக்காரே, அவர் எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாரு. நான் போற வரைக்கும் வாசல்லே காத்துக்கிட்டு இருப்பாரு. அவங்க பேசுனதை கேட்டல, அவங்க எல்லாம் ஆக்டர்ஸ், நடிக்கிறவங்க. உள்ள அது ஸ்டேஜ், நடிச்சாங்க. உள்ள ரொம்ப பெருசா காதலை பத்தி பேசினாங்கல்ல. இந்த உலகத்துல அந்த மாதிரி காதல் கீதல் எல்லாம் இல்ல. காதலால ஒரு பிரயோஜனமும் இல்ல. டிராமா போட்டு பணம் சம்பாதிக்கிறாங்க. இவங்க எல்லாம் ஸ்டேஜ்ல காதலிக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. நாம என்னடானா அதை உண்மைன்னு நினைச்சு கைய தட்டி பாராட்டிக்கிட்டு இருக்கோம். ஆனா இதுல உண்மை என்னன்னா, அவங்க பேசுனதை கேட்டியே, அதுதான் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது. எதுன்னா பணம். சரி விடு, இதுக்கு மேல இதை பத்தி பேச வேண்டாம். நம்ம வீட்டுக்கு போலாம். பிரதீப் தம்பி, அவனை கீழே இருக்கு. வா வா, சீக்கிரம் வா, வீட்டுக்கு போகணும். காதல்னு ஒண்ணு இல்லவே இல்ல. வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது என்னன்னா அது பணம் தான். அம்மா சொல்றது உண்மைதான். காதல்னு ஒண்ணு இல்லவே இல்ல. அம்மா, காதல் இருக்கிறது உண்மைதான். நீங்க சொன்னது சரி. ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. நல்லா இருமா. நான் நல்லா தானே இருந்தாகணும் அத்தை. நான் நல்லா இல்லைன்னா இந்த வீட்டையும் அதோட உங்களையும் யாருத்தே கவனிச்சுக்குவாங்க? என்ன பாத்துக்கிறதுக்கு தான் என்னோட 2 பசங்க இருக்கானுங்களே. ஒன்னு நான் பெத்த மகன் ராஜு, இன்னொன்னு அவனோட ஃப்ரெண்டு வினு. இவங்க 2 பேரும் எப்பெல்லாம் சேர்ந்து இருக்காங்களோ சந்தோஷமா இருக்காங்க. என்னம்மா ரொம்ப குளிர்தா? நான் ஷால் எடுத்துட்டு வரவா? வேண்டாமா, அவ்வளவு ஒண்ணும் குளிர்ல. ரிஷி, என்ன கோவிலுக்கு போற பொரிய ஏன் சாப்பிடுற? சரி, இந்த பிடிச்சுக்க. ஏன் ஏன் போடுற? நீ ரொம்ப ஒல்லியாவும் பலவீனமாவும் இருக்க. உன்னால என்ன அங்கேயும் பிடிக்க முடியல, இங்கேயும் பிடிக்க முடியாது. ஓ, இப்படி பார்க்கலாம். முடிஞ்சா என்ன பிடிச்சு காட்டு. டான்ஸ் ஆடுறதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம் ராஜு. தங்கச்சி, இவனுக்கு நல்லா ஆட கத்து கொடுத்துட்டீங்க. டேய் சும்மா இருடா. போதும்பா, போதும், நிறுத்து தம்பி. எங்க வீடு வந்துருச்சு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்பா. அங்க பாருங்க, தம்பி என் ஒரு ஹத்தி வந்துட்டா. அவனும் ஊர்ல இருந்து வந்துட்டா.
இப்படி செய்யாத, அம்மா பார்த்தா உன்னதான் திட்டுவாங்க. அவங்க ஒண்ணு திட்ட மாட்டாங்க. அண்ணா குண்டு போடே பூனை. பாப்பா என்னப்பா நல்லா இருக்கியா? நல்லா என்ன நீ டிராக்டர்ல வந்து இறங்குற? அது என்னாச்சுன்னா நாங்க ஹைவேல எங்களோட விலை உயர்ந்த கார்ல வந்துட்டு இருந்தோமா, கார் நின்னு போச்சு. அப்ப உங்க தம்பி நடந்துதான் போகணும்னு சொன்னாரு. இந்த ஊர்ல மாருதியோ மெர்சிஜோ கிடைக்காதே. திடீர்னு திரும்பி பார்க்கும்போது இந்த டிராக்டர் அங்க அதிசயமா இருந்துச்சு. நான் உடனே ஓடி போய் அந்த ஆள் கிட்ட ஐஸ் வச்சு gift வாங்கினேன். gift லிஃப்ட் லிஃப்ட். ஆமாமா, அதுதான் சொன்னேன். அப்பா மூச்சு விட முடியல. சீக்கிரம் அந்த ஜூஸ குடி சந்திரா. ஹலோ அக்கா, ஹலோ. என்ன ஞாபகம் இருக்கா? எப்படி மறக்க முடியும்? ஹாப்பி ஹாப்பி கோயிங் போகி. வெல்கம் ஹாப்பி கமிங் போகி. வெல்கம் ஹாப்பி கோயிங் போகி. இது உங்களுக்கு ஸ்பெஷல். இது என்ன இங்கிலீஷா? ஆமா, பாருங்க. பாத்தீங்கன்னா அசந்து போயிடுவீங்க. அவரோட தனியா பாருங்க. போடி நாட்டி. சரி சரி, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் அதை முடிச்சிட்டு கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். சந்திரா, இவளுக்கு குடிக்க ஏதாவது கொடு. நான் இதோ வந்து. சீக்கிரமா வாங்க. நீங்க ரொம்ப அழுத்தமான ஆளுதான். இவ்ளோ பெரிய விஷயத்தை என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டீங்களே. விஷயமா? இதோ சித்தப்பா லெட்டர் போட்டிருக்காரு. அவர் என்னமோ நம்ம எல்லாரையும் அங்க வர சொல்லிருக்காராமே. விசா கூட அனுப்பி வச்சிருக்காரு. ஓ, விசா. அதத்தான் நானும் சொன்னேன். உங்களுக்கு தான் தெரியல, ஏன் என்கிட்ட சொல்லாம மறைச்சீங்க? அத நான் ஏன் சொல்லலனா, எனக்கு இந்த பாட்டியாலாவை விட்டு வெளிநாட்டுக்கு போறதுக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. இந்த மண்ணுல தான் நான் பிறந்தேன். இந்த மண்ணுலயே நான் இருக்கீங்களே. மண்ணு மண்ணுன்னு சொல்லி மண்ணோட மண்ணா போறீங்க. நம்ம சித்தப்பாவை பாத்தீங்களா? அவர் வெளிநாட்டுக்கு போய் எவ்வளோ பணம் சம்பாதிச்சிருக்காரு. நம்ம சித்தியோட அலமாரியில விதவிதமான சாரிங்க. ஒருவேளை உங்க ஃப்ரெண்ட் வினு ஃபாரினுக்கு போக வேண்டான்னு உங்ககிட்ட சொல்லி தொலைச்சிட்டாரா? அவனுக்கு நான் இந்த விஷயத்தை இன்னும் சொல்லவே இல்லையே. அப்ப சரி, நான் போய் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு வரேன். நீ கொஞ்சம் கூட ரிஷிய பத்தி கவலைப்பட மாட்டியா? ரிஷிய பத்தி ஏன் கவலைப்படணும்? ரிஷியோட ஜாதகத்தை பார்த்தப்போ நம்ம ஜோசியர் என்ன சொன்னாரு? நம்ம ரிஷி குழந்தை தாங்க. அவனுக்கு 7 வயசு தான் ஆகுது. 7 வயசுல அவனுக்கு எந்த கண்டமும் ஏற்படாதுன்னு சொல்லியிருக்காரு. ஜாதகப்படி அவனுக்கு 23 வயசுல தான் ஏதாவது நடக்கும். நம்ம ரிஷியோட உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் அது. சரி விடு, நீ சொன்ன மாதிரியே நம்ம இந்த நாட்டை விட்டு ஓடிடலாம். ஆனா நம்ம தலைவிதியும் 7 கடலை தாண்டி நம்ம கூடவே வந்துருச்சுன்னா அப்போ நம்ம ரிஷிக்கு கண்டம் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவன் ஜாதகத்துல தோஷம் இருக்கான். அந்த ஜோசியக்காரன் சொல்லிட்டாங்கிறதுக்காக நாம நம்ம எதிர்காலத்தை கெடுத்துக்க கூடாது. இதோ இந்த சின்ன அணுக்குட்டி அவனுக்கு நிழலா இருந்து அவனை காப்பாத்துவாளாம். தயவு செஞ்சு குழந்தையா இருக்க விடுங்க. சத்யவான் சாவித்திரி கதை மாதிரி கிரியேட் பண்ணாதீங்க. நீ அவங்கள பிரிக்கணும்னு நினைச்சாலும் அது முடியாது. ரிஷி அந்த பொண்ணு கூட இருக்கணுங்கிறது தான் கடவுள் எழுதின எழுத்து. அதனாலதான் அவங்க இப்பவே ஜோடியா சுத்துறாங்க. சீக்கிரம் வந்து காப்பாத்து. இதோ வந்துட்டேன்.
தண்ணியில விழுந்துட்டானா. வாங்க காப்பாத்தலாம். வாங்க. ரிஷி இத புடிச்சுக்க. என் துப்பட்டாவை புடிச்சுக்க. நீ பயப்படாம அப்படியே இரு. நான் போய் அதை எடுத்துட்டு வரேன். ரிஷி நீ கவலைப்படாத. தோ நான் எடுத்துட்டேன். வரேன். இந்தா இத புடிச்சுக்க. நல்லா கெட்டியா புடிச்சுக்க. அனு விட்டுடாதம்மா, கெட்டியா பிடிச்சுக்க. என்னம்மா ப்ளீஸ் நான்வே கொடுங்க. அனுவோட உடம்புல இன்னைக்கு காளியம்மா வந்துட்டாங்க. ரொம்ப தைரியமான பொண்ணு. தான் உயிரை பணைய வச்சு அந்த பையனை காப்பாத்திருக்கா. இன்னைக்கு இந்த பொண்ணு மட்டும் வரலன்னு வச்சுக்கீங்க, இந்த பையனுக்கு என்ன கதியா இருக்குன்னு சொல்லவே முடியாது. நாம வீட்டை விட்டு ரொம்ப தூரம் வந்துட்டோமே, எப்படி போறது? இவங்க ரெண்டு பேரும் குளிர்ல வேற நடுங்கிட்டு இருக்காங்களே. சீக்கிரமா வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும். ஆனா நம்ம சீக்கிரமா எப்படிங்க வீட்டுக்கு போக முடியும்? அதுவும் அங்க பாருங்க, அங்கதான் எப்பவுமே வெளிச்சமா இருக்கும். அங்க எப்பவுமே ஹோமங்கள் நடக்கிறதுனால அங்க நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். எப்பவுமே இந்த கோவில் திறந்துதா இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் அங்க மகாகாளி எழுந்தருளுவாங்க. அந்த கோவில்ல எந்த சத்தியம் செஞ்சாலும் அதை பூர்த்தி செய்யறது இந்த மகாகாளி தான். அதுக்காகவே உருவாக்கப்பட்ட கோவில் அது. ரொம்ப சக்தி வாய்ந்த அந்த மகாகாளி நம்ம எல்லாருக்குமே அவ சக்தியை கொடுப்பா. வாமா வினு, நம்ம குழந்தைகளை சீக்கிரமா அங்க கூட்டிட்டு போயிடலாம். அங்க குளிர்காய நெருப்பு கூட இருக்கு. போலாம். ஆமா அதான் சரி. சீக்கிரம் பிடிக்கலாம். அனு மெதுவா வாங்க. புடிச்சுக்க. பத்திரம். பத்திரம். வாங்க அவ்வளவுதான். அனு கவலைப்பட வேண்டாம். அம்மா தோசைக்கு வந்தாச்சு. ரிஷி எப்படியோ வந்து சேர்ந்துட்டான். நல்ல விளையாடி பாருங்க. வா வா. எல்லாம் சரியா பாரு. பயப்படாத. வினு, அனுவை கூட்டிட்டு வா. ஜோடிய சரியான முறையில சேர்த்துட்டியம்மா. எனக்கு புரியுதுமா. நீ திரும்பவும் இந்த கதையை ஆரம்பிக்க போறேன்னு சொன்ன, அதோட பலன்தான் இது. அந்த கதையை ஆரம்பிச்சிட்டியம்மா. என்ன உன்னுடைய லீலை? பயப்படாதீங்க. ஒண்ணாகாது. காலை தேய்ச்சி விடுங்க. சீக்கிரம் கையும் தேய்ச்சி விடுங்க. அந்த இடத்துக்கு உன்னை கூட்டிட்டு போனது முயல் வடிவுல வந்த உன்னுடைய மரண தேவன் காலன். வாழ்க மாகாளி. எல்லாம் உன் ஆசி. ஜெய் மாகாளி. அனு 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 இங்க பாரு, அம்மனுக்கு சாத்தின துணி மாது.
இன்று நடந்தது நடக்க வேண்டிய ஒன்றுதான். அந்த காலன் உனக்கு வரவேண்டிய நேரம்தான். அவனை இவள் காப்பாற்ற வேண்டும் என்பது விதி. அவனை காப்பாற்றும் வேளையில் உனக்கு அடிபட வேண்டும் என்பது அவனுடைய விருப்பம். மாகாளி, அனு, என் பொண்ணு கையில ரத்தம் வழியுது. கட்டு போடுங்கம்மா சீக்கிரம். சின்ன அடிக்கு எதுக்கு இப்படி கத்துற? நடந்தது விபரீதம் தான். ஆனா ஒரு சின்ன சம்பவம். வாழ்க்கை என்பதே சம்பவம். அதில் மரணம் விலக்க முடியாத ஒன்று. அந்த காலன் திரும்ப திரும்ப இவன் உயிரை பறிக்க வருவான். ஆனால் ஒவ்வொரு நேரமும் இந்த பெண் அவனை நிழலாக இருந்து காப்பாற்றுவாள். அதனால் இவளுக்கு வலிகள் ஏற்படும், ஆனால் மகிழ்ச்சியோடு ஏற்பாள். அன்பு நிறைந்தவள். கஷ்டங்கள் வரப்போவது அவனுக்கு, ஆனால் அதை எதிர்கொள்ளப் போவது இந்த பெண். ஏ மகாகாளி, இது என்ன உன் லீலை? ஒருவருடைய கஷ்டத்தை இன்னொருவர் அனுபவிப்பதா? நீதான் சக்தி, அனைத்து சக்தியும் நீதான். ஜெய் மாகாளி, ஜெய் மாகாளி. இவர்கள் இருவருடைய ரேகையும் ஒன்று கலந்து விட்டது. விதிப்படி இவர்கள் இருவரும் ஒருவருக்காக ஒருவர் ஜனித்தவர்கள். போன ஜென்மத்தில் இந்த பெண் குழந்தை செய்த புண்ணியம்தான் இந்த ஜென்மத்தில் இவனை கவசம் போல் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது. இந்த பெண் குழந்தை இவனுக்காக கடவுளிடம் போராட தயங்க மாட்டான். ஆனால் தோற்று விடுவாள். நிச்சயம் இவள் தோற்று போவாள். அவனை ஜெயிக்க வைப்பதற்காக இவள் தோற்று போவாள். கேடயம் போல் இவள் முன்னின்று அவன் உயிரை காப்பாற்றுவாள். ஆனால் அவனை காப்பாற்றும் பொழுதெல்லாம் இவளுக்கு காயங்கள் ஏற்படும். இதுதான் இவர்களுடைய தலையெழுத்து, இதுதான் இவர்களுடைய பாக்கியம். தாயே, இவங்கள பத்தி இன்னும் ஏதாவது விஷயம் இருக்கா? இன்னும் என்ன சொல்லணும்? இவன் நான் பெத்த மகங்க. உன் மகனா? உனக்கு பிறந்தவன் தான், ஆனால் உனக்கு உரியவன் அல்ல. ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நொடியும் இந்த பெண் குழந்தைக்கு சொந்தமானவன். அவனை இந்த ஜென்மத்தில் தான் நீ ஈன்றாய். ஆனால் இவளோ திரும்ப திரும்ப இவனுக்காகவே, இவனை காப்பாற்ற, இவன் அன்பை பெறுவதற்காக இவள் பிறப்பாள். இவர்கள் சந்திப்பார்கள், மீண்டும் மீண்டும் சந்திப்பார்கள். இவர்கள் ஒருவருக்கொருவர் செய்து கொண்ட சத்தியத்தை காப்பாற்ற இந்த ஜென்மத்தில் மட்டுமல்ல, அடுத்த ஜென்மத்திலும் இவர்கள் சந்தித்துக் கொண்டுதான் இருப்பார்கள். இது மாகாளியின் விருப்பம். இவர்களுடைய காதலை அந்த சத்தியம் நிறைவேற்றும். ஒத்துக்கிறியா? முட்டாள்தனம். இது உங்களோட முட்டாள்தனம். கோயில்ல குறி சொல்ற அந்த பொம்பளைக்கு அவளோட ஜாதகமே தெரியாது. இதுல அவ அடுத்தவங்களுக்கு குறி சொல்றாளா? அப்ப கண்ணால பார்த்தது பொய்ன்னு சொல்றியா நீ? நீயே பார்த்தல நம்ம பையன் ரிஷியா அந்த பொண்ணு அனு எப்படி காப்பாத்துறானு? அவங்க சொன்னதே நினைச்சு இப்படி புலம்பிக்கிட்டு போதும். இதுக்கு மேல எதுவும் பேசாத. போகல, நாம அமெரிக்காவுக்கு போகல. நம்ம பையனையும் அந்த பொண்ணையும் தவிக்க விட்டுட்டு நாம எந்த ஊருக்கும் போக மாட்டோம். நான் முடிவு பண்ணிட்டேன். நாளைக்கு காலையிலேயே காளியாத்தா முன்னாடி அவங்க 2 பேருக்கும் நிச்சயம் பண்ண போறேன். போதும். நாளைக்கு காலையிலேயே அந்த காளியம்மன் முன்னாடி 2 பேருக்கும் நிச்சயம் பண்ண போறேன். ओम गजाननं भूतगणाधिसेवितं कृतिं फलचारुभक्षम् उमासुतं सो विनाशकारकं नमामि विघ्नेश्वरपादुरंजं जयंती मंगलाकाली भद्रकाली कपालिनी दुर्गा क्षमा शिवा धात्री स्वाहा सदा नमस्ते जयत्यंबी चामुंडे जय भूतार्थाणी जय सर्वते देवी नारायणी नमस्तुते. வாங்க வாங்க, போய் அமைதியா விளையாடுங்கன்னு. ராஜ், வணக்கங்க. என்ன மொத்த குடும்பத்தையும் காலையிலே கோயிலுக்கு வர சொல்லிருக்கீங்க? ஏதாவது பூஜை பண்ண போறீங்களா என்ன? இங்க பாரு வீரா, என்ன இப்போ நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்க போறேன். என்ன கேளு. நான் என் பையனுக்காக உன் பொண்ண சம்பந்தம் பேசலான்னு இருக்கேன். என்னாச்சு? உனக்கு இதுல விருப்பம் இல்லையா? இதுக்கு மேல என்னால சிரிப்பை அடக்கவே முடியலப்பா. என்ன மன்னிச்சுக்கோ தங்கச்சி, இதுக்கு மேல என்னால ஆக்டிங் பண்ண முடியல. அது ஒண்ணும் இல்ல ராஜு,
காலையிலேயே உன் பொண்டாட்டி என் வீட்டுக்கு சம்பந்தம் பேச வந்துட்டா. இந்திரா, நீயும் தங்கச்சியும் எதுக்கும் கவலைப்படாதீங்க. எனக்கு இதுல முழு சம்மதம். ஆனா ஒரு கண்டிஷன். கண்டிஷனா? என்ன கண்டிஷன்? நீ கண்டிப்பா அமெரிக்கா போய் ஆகணும். அப்பதான் உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கும். நீ இந்த கிராமத்துல இருந்து போய் அமெரிக்காவுல நல்லா சம்பாரிச்சு பெரிய ஆளாகுப்பா. நம்ம பசங்களோட எதிர்காலத்தை கொஞ்சம் பாரு. அவங்களுக்காவது நீ போய்தான் ஆகணும். அவங்க முகத்தை கொஞ்சம் பாரு. அவங்க சந்தோஷத்துக்காவது நீ போய் ஆகணும். ஒரு வேளை உனக்கு வேலை கிடைக்கலன்னு வையேன், நீ அப்படியே திரும்பி வந்துடுறேன். அட, நீயும் நானும் இப்போ சம்பந்தி ஆயிட்டப்பா. நான் இங்கே இருந்தானே, நீ அங்கே இருந்தானே, எப்பவும் நான் உன் கூடவே தான் இருப்பேன். என்ன நட்பு உங்களோட நட்பு? அதான் வாயாலேயே சொல்ல வச்சுட்டேன்ல, அமெரிக்கா போறது போறதுதான். இது வரைக்கும் இங்க நடந்ததெல்லாம் இங்கே இருந்துட்டு போகட்டும். காளியாத்தா, இன்னைக்கு எங்களோட இந்த 2 பசங்களுக்கும் நிச்சயம் பண்றோம். நீ ஆசீர்வாதம் பண்ணணும். வாழ்த்துக்கள் சம்பந்தி. எதுக்கு இப்போ அடிக்கிற? அன்னைக்கு நான் ஜெயிச்சல, அதுக்காக தான் உனக்கு இந்த அடி. அடுத்த பந்தயத்துல நீ ஜெயிச்சு என்ன அடி? ஓட்ட பந்தயம் வைக்கலாமா? நீ என்ன ஜெயிக்கவே முடியாது. நான் ஓடினா உன்னால பிடிக்கவே முடியாது. பார்க்கலாமா? பார்க்கலாம். வீரா, நீ எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்கேன்னு தெரியுமா? என் பையன் ஜாதகத்துல இருக்கிற எல்லா பிரச்சனையும் தெரிஞ்சும் என் பையனுக்கும் உன் பொண்ணுக்கும் நிச்சயம் பண்ணி நம்ம நட்புல நீதான் பெரியவன்னு நிரூபிச்சிட்டப்பா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? இதுக்கு கைமாறா என்னால எதுவும் பண்ண முடியாது. முதல்ல வாய மூடுறியா? அப்படியே ஓங்கி விட்டேன்னு வச்சுக்க. நல்ல அடிடா. இது வரைக்கும் நான் உன் மேல என்னைக்காவது கை வாங்கியிருக்கேனடா? இல்ல. மறந்துட்டியா? சின்ன வயசுல நாம 2 பேரும் பேசி என்ன முடிவு எடுத்தோம் தெரியுமா? என்ன? நம்முடைய நட்பு என்னைக்குமே பிரியாம இருக்கிறதுக்கு நாம சொந்தமாகணும்னு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டோமே, அதை காளி நிறைவேற்றிட்டா. அம்மா, இந்த பசங்களை நீதான் ஒன்னா சேர்த்து வச்சிருக்க. இனிமே விதியால இந்த காதலை பிரிக்க முடியாது. இனிமே இந்த உலகத்துல யாராவது இவங்களை பிரிக்கணும்னு நினைச்சா பிரிக்கிறவங்களோட வாழ்க்கை ஒண்ணுமே இல்லாம போயிடும். மீண்டும் காலன் வருவான். வந்து இவனை கூட்டிக்கிட்டே போயிடுவான். கூட்டிக்கிட்டே போயிடுவான். அப்படின்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க? கடவுளோட சந்நிதியில இவங்க ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. இனி எந்த பந்தமா இருந்தாலும் இவங்க முன்னாடி அடி பணிஞ்சுதான் ஆகணும். நீங்க என்ன சொல்றீங்க? மனுஷங்களோட ஆட்டம் முடிஞ்சிடுச்சு. இனி கடவுளோட ஆட்டம் தான். வாயால பேசி முடிவு பண்ணிட்டீங்க. ஆனா அது மட்டும் போதாது. காலன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் இவன் பின்னாடிதான் இருப்பான். ஒவ்வொரு முறையும் இவதான் வந்து காப்பாத்துவா. இந்த பையனோட 23வது வயசுல இவனுக்காக காலன் வருவான். இவனோட 23வது வயசுல இந்த பொண்ணோட இவனுக்கு கல்யாணம் நடக்கலனா அசம்பாவிதம் நடக்கும். எப்படிப்பட்ட அசம்பாவிதம் நடக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது. யாராலையுமே சொல்ல முடியாது. அதோட இந்த
இந்த பையனோட மரணமும் நடக்கும். இப்ப பேசி மட்டும்தான் முடிவு பண்ணிருக்கீங்க. 23வது வயசுல கல்யாணம் நடக்கணும், நடந்தே தீரணும். அப்பதான் இவன் உயிரோட இருப்பான். ஜெய் மாகாளி, ஜெய் மாகாளி. எதுக்கு கவலைப்படுறீங்க? இதெல்லாம் மேல இருக்கிறவனோட சின்ன சின்ன அப் அண்ட் டவுன் தாங்க. இப்ப கவலைப்படுற அளவுக்கு எதுவும் நடக்கல, விடுங்க. இதையெல்லாம் அப்படியே விட்டுட்டு வாங்க. சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம் இது. எல்லாரும் கை காட்டுங்க. இந்தா. அம்மா இன்னொரு லட்டு கொடுமா. இன்னொன்னா? ஒன்னு நான் சாப்பிடுறதுக்கு, இன்னொன்னு பூச்சாண்டி கொடுக்கறதுக்கு. இல்லனா பூச்சாண்டி சாக்லேட்டையும் லட்டையும் திருடி தின்னுடுவாமா. ஏய் குண்டு, யார்கிட்ட பேசுற? தெரியும், பூச்சாண்டி மூச்சாண்டி எல்லாம் நீதான். உனக்கு நாளை சாப்பிடுறதுக்காக கதை விடுற. ஓஹோ, நீதான் அந்த திருட்டு போனியா? பூச்சாண்டின்னு கதை விடுறியா? ரொம்ப கிண்டல் பண்ணாதீங்க. நீங்க என்ன தப்பு பண்றீங்கன்னு எனக்கும் தெரியும். சாப்பிடுங்க சாப்பிடுங்க, இனிப்பு நல்லா சாப்பிடுங்க. ஆனா கல்யாண சாப்பாடு சாப்பிடன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இந்த சம்பந்தத்தை நான் நடக்க விட மாட்டேன். ஏன்னா நாங்க அமெரிக்கா போக போறோம். அனு, உனக்கு மின்மினி பூச்சினா பிடிக்கும்ல? இந்தா, உன் துப்பட்டால தான் இருக்கு, பத்திரமா வச்சுக்கோ. அனு, ஏன் இப்படி பண்ண? உனக்கு மின்மினி பூச்சினா பிடிக்கும்ல, அப்புறம் ஏன் பறக்க விட்ட? அம்மா சொல்லுவாங்க, நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பிடிச்சி வைக்க கூடாதான். எதுக்கு பிடிச்சி வைக்கணும்? உண்மையான அன்பு இருந்தா நம்ம கூடயே இருப்பாங்களாம். எனக்கு மின்மினி பூச்சி ரொம்ப பிடிக்கும், அதனால தான் பறக்க விட்டேன். அது சந்தோஷமா இருந்தா தானே எனக்கு சந்தோஷமா இருக்கும். உன்னை சொல்லட்டுமா, சில சமயம் நீ பெரிய மனுஷங்க மாதிரி தத்துவம் எல்லாம் பேசுற. எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. அனு, இன்னைக்கு கோவில்ல எல்லாரும் முன்னாடியும் என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியுமா? அம்மா சொன்னாங்க, உனக்கும் எனக்கும் நிச்சயதார்த்தமா. இனிமே நீ வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க கூடாதா. உனக்கு தெரியாது, எல்லாம் நாடகம். அப்படின்னா 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 இன்னைக்கு திருவிழால நாடகம் பார்த்தோம்ல, அந்த நாடகத்துல காதல் அது இதுன்னு நாடகம் பண்ணாங்கல்ல, அப்படிதான் கோவில்ல இந்த மாதிரி நாடகம் நடந்துச்சு. எனக்கு ஒண்ணுமே புரியல. உனக்கு புரிஞ்சுதா? எனக்கு புரிஞ்சுது. அம்மாட்ட கேட்டேன். அம்மா சொன்னாங்க நம்ம 2 பேரும் இனிமே ஒண்ணா. அம்மா இதுவும் சொன்னாங்க, நாம பல ஜென்மமா சேர்ந்திருக்கோமா. இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நாம ஒன்னாதான் இருப்போமா. நிஜமா? நிஜமா. நீ வேணா பாரு, வளர்ந்து பெரியவனாகி எத்தனை வருஷங்கள் ஆனாலும் என்ன பார்த்ததும் கண்டுபிடிச்சிருவியா. அது எப்படி? உனக்கு தெரியுமா, நம்ம எங்க போனாலும் நம்மள பார்த்துட்டே இருக்கிறது யாரு? யாரு? பகல்ல சூரியன், ராத்திரி நிலா. உனக்கு தெரியுமா, மேல வானத்துல இருந்து கீழே பூமி வரையும் இந்த உலகம் ரொம்ப பெருசு. இவ்வளவு பெரிய உலகத்துல நாம என்ன பண்றோம், எங்க போறோம், யாராலையும் பார்க்க முடியாது. சொல்லு, பார்க்க முடியுமா? இல்ல. நிலாவால பார்க்க முடியும். ஒருவேளை என்னைக்காவது நிலாவை பார்க்க முடியலனா அன்னைக்கு அந்த அம்மன் பார்த்துப்பாங்க, மகாகாளி.
நிலாவை நம்ம எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தாலும் அந்த நிலா உன்னோட கண்ணுக்குள்ள வந்து என்ன உனக்கு அழகா அடையாளம் காட்டும். அந்த நிலா எனக்கும் உன்னை அடையாளம் காட்டும். நீ எப்படி வந்தாலும் நான் கண்டுபிடிச்சிருவேன். நாம பார்க்காம இருந்தாலும் இந்த நிலா நம்மளை பார்த்துட்டே இருக்கோம். அதனால நம்ம எப்ப நிலாவை பார்த்தாலும் எனக்கு உன் ஞாபகம் வரும், உனக்கு ஏன் ஞாபகம் வரும்? ஆனா அமெரிக்கால நிலா வேற டைம்ல இல்ல வரும். ஆமா, வேற வேற நேரத்துல நிலா உன்னையும் என்னையும் பார்த்துட்டு இருக்கோம். அதை எல்லாத்தையும் விடுவானோ. எனக்கு எப்போ அமெரிக்கா போவோன்னு இருக்கு, எப்போ பெரிய காரு வீடு வாங்க போறோன்னு இருக்கு. நீ சொல்லு, இந்த கிராமத்துல என்ன பண்ண போற? நான் அந்த காளி கிட்ட பிரார்த்தனை பண்றேன், நீ பெரிய கார் பெரிய வீடு வாங்கணும்னு. ஏன் உனக்காக எதுவும் வேண்டிக்க மாட்டியா? வேண்டிக்கிற. என்ன? நீ திரும்ப வரணும்னு. இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. எங்க அம்மா யாரை பத்தியும் நினைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம அடுத்தவங்களை பத்தி நினைச்சிட்டு இருந்தா நம்ம ஆயுசு கம்மியாயிடும்னு சொல்லுவாங்க. கம்மியானா என்ன? மனுஷங்களுக்கு மனுஷங்க தானே ஹெல்ப் பண்ண முடியும். உன்னையும் எடுத்துக்கோ, உன்னை காப்பாத்த வேற யாராவது ஹெல்ப் பண்ணி தானே ஆகணும். புரிஞ்சுதா? பசங்களா பார்த்து பார்த்து மெதுவா. எப்ப பாரு விளையாட்டு தான் இதுங்களுக்கு. இந்திரா, நீ எங்க போறீங்க? ரொம்ப வேகமா போறீங்க போல. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேங்க. ரிஷி, இங்க வா. அம்மா வரேன். சீக்கிரம் வான்னு சொல்றேன்ல. அனு, நான் கிளம்புறேன். குட் நைட். குட் நைட். அம்மா ஒரு மாதிரி சொல்றாங்க, அண்ணு ஒரு மாதிரி சொல்றா. யார் சொல்றத கேக்குறது? அவ உன்கிட்ட என்ன சொல்லிட்டு இருந்தா? ஒண்ணும் இல்ல. வா. அம்மா, நானும் அனுவும் வாழ்க்கையில ஒன்னாக போறோமா? அத பத்தி தான் அவ உன்கிட்ட பேசிட்டு இருந்தாளா? அம்மா சொல்லுமா ப்ளீஸ். இங்க பாரு ரிஷி, நீ அம்மா சொல்ற மாதிரி கேட்டன்னா வாழ்க்கையில நீ யாரும் எட்ட முடியாத ஒரு இடத்துக்கு போயிடுவ. அதுக்கு நீ அம்மா சொல்றத கண்டிப்பா கேட்டே ஆகணும். உனக்கு புரியல? அதுக்கான நேரம் இப்ப வந்துருச்சு. நாம போக போறோம். அம்மா, எங்கம்மா போறோம்? 7 கடலுக்கு அந்த பக்கம் அமெரிக்கா, சான் பிரான்சிஸ்கோ. அம்மா, நம்ம அமெரிக்கா போறோமா? வா 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 வா. நாம பெரிய வீடு வாங்கணும். பெரிய வீடு வாங்கியே ஆகணும். வாங்கிட்டா போச்சு. அடேங்கப்பா, என்ன படம் எடுத்துட்டு வந்திருக்க? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. செம. உண்மையிலேயே ஃபால்கிங்மா, ஃபால்கிங். இந்திராக்கா, ஃபால்கிங் இல்ல, இதுக்கு பேரு ராக்கிங். அட, ஃபால்கிங்கோ ராக்கிங்கோ இங்க வருதா இல்லையா? அக்காவை சட்டையை கழட்ட போறான். ஐயோ, சீக்கிரம் பா, சீக்கிரம். ஐயோ அக்கா, அங்க பாருங்க, 6 பேக், 6 பேக்ஸ். அது 6 பேக்ஸ் இல்ல, 6 பேக்ஸ். அப்படியா? என்ன ஒரு ஹேண்ட்ஸம், என்ன ஒரு பாடி. வெளில வந்துட்டான். சார், போஸ்ட். அட, யார் பாது டிஸ்டர்ப் பண்றது? ஒரு நிமிஷம் இரு. அவன் அவளை லவ் பண்றான். அப்படியா? பாரு, யாரு பார்க்காத நேரத்துல லவ் லெட்டர் கொடுக்க போறான். ஆமா ஆமா, பாரு 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 பாரு. இப்ப பாரு, நான் சொன்னேன்ல. அவன் லவ்வர் இல்ல, பிளம்பர். பிளம்பர் லவ் லெட்டர் கொடுக்க வரல, பில் கொடுக்க வந்திருக்கான். சீக்கிரம் வரீங்களா? ஆஃப் பண்ணு, ஆஃப் பண்ணு. நிம்மதியா படம் கூட பார்க்க விட மாட்டாங்க. புரியுது? ஆமா, எதுக்காக என் வீட்டு முன்னாடி வந்து கத்திக்கிட்டு இருக்க? உனக்கு என்ன பிரச்சனை, என்ன வேணும்? போஸ்ட்மேன், இந்தாங்க உங்களுக்கு லவ் லெட்டர். ஐ மீன் உங்களுக்கு வந்த லெட்டர். சரி, போகும்போது கதை மூடிட்டு போ. மூட அப்செட் பண்ணிட்டான். நீ என்ன பண்ற? படத்தை முதல்ல இருந்து போடு பார்க்கலாம்.
என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா, நல்லா நீ வெளிநாடு போறியே, என்ன ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்கேன்னு பார்த்துட்டு போறதுக்காக வந்தேன். எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்கு. அப்புறம் கொஞ்சம் பொருட்களையும் எடுத்து வச்சிட்டோம். அப்ப இந்த பொருளையும் எடுத்து வச்சுக்கோ. இந்தா. இது என்ன? இது என்னோட அன்பு பரிசுப்பா. சீக்கிரமா திறந்து காட்டுப்பா, என்ன கொண்டு வந்திருக்கான் வீரா? ஒரு நிமிஷம் ஆகட்டும். வீரா, இந்த பணம் எதுக்கு? அட, இத வச்சுக்கப்பா. வேண்டாம் வீரா, வேண்டாம். இந்த பணம் எனக்கு வேண்டாம். அட, வெளிநாட்டுக்கு போறப்ப நீ முதல்ல உனக்கு பணம் அங்க நிறைய தேவைப்படும். எனக்கு ஒரு உதவினா இங்க மொத்த கிராம மக்களும் வருவாங்க. ஆனா உன் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாரு. இல்லப்பா, இந்த பணத்தை நீயே வச்சுக்க. நீ என்ன சொன்னாலும் சரி, இந்த பணத்தை நான் வாங்கவே மாட்டேன். எனக்கு புரிஞ்சிருச்சுப்பா. நீ எனக்கு வரதட்சணை கொடுக்கறியா? வரதட்சணை எதுக்கு? இந்த சம்பிரதாயம் எல்லாம் நம்ம 2 பேரும் முதல்ல நண்பர்கள், அப்புறம் தான் சம்பந்தி. நம்ம பசங்களுக்குள்ள நிச்சயம் பண்ணிருக்கோம். இப்ப நான் மட்டும் இந்த பணத்தை வாங்கினா அப்புறம் எல்லாமே தப்பா போயிடும். வாய மூடுறியா? சும்மா பைத்தியக்கார மாதிரி பேசிக்க. நான் சொல்றத முதல்ல நல்லா கேளு. என் பொண்ணு உன் பையன் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறத முதல்ல மறந்துடு. நாம 2 பேரும் சம்பந்தி ஆக போறன்றதையும் முதல்ல மறந்துடு. நீ என் நண்பன்டா. நாம 2 பேருடைய நட்பு எப்படிப்பட்டது தெரியுமா? எல்லாத்துக்கும் மேலடா, மேல. உனக்கு ஒண்ணு தெரியுமா? எனக்கோ என் தம்பிக்கோ ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்னோட குடும்பத்தையும் இவனோட குடும்பத்தையும் நீ பார்த்துப்பேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. வீரா, வாய மூடு. நீ தான் பார்த்து ஆகணும். ஏன் பொண்ணுகளையும் சரி, இவனோட பொண்ணையும் சரி. நீ என்னோட உயிர்ரா. நீ என் குடும்பம். நண்பன்னா முதல்ல யாருடா? ஒருத்தனோட கஷ்டத்தை இன்னொருத்த பகிர்ந்துக்கணும்டா. அப்படித்தாண்டா நான் இப்ப வந்திருக்கேன். இது என்னோட அன்பு பரிசுடா. இது நீ முதல்ல பேசாம வாங்கி இதை உள்ள வச்சுக்கடா. நீ நல்லா இருக்கணும்டா. உள்ளூர்லயே பையனுக்கு சம்பந்தம் பண்ணிட்டான். யாரு சொன்னது? இந்த பட்டிக்காட்டுல இருந்து போறேன்னா திரும்பி வருவனா? திரும்பிலாம் வரமாட்டேன். இங்க இருந்து போறதுதான். என்னக்கா சொல்றீங்க? அன்னைக்கு கோவில்ல வச்சு நிச்சயம் பண்ணீங்க. வீராணாவை பத்தி யோசிச்சு பாத்தீங்களா? அந்த அப்பாவே அனு என்ன ஆவா? இது வரைக்கும் என்ன நடந்ததோ அது நடந்து முடிஞ்சிருச்சு. அந்த லவ் ஸ்டோரிக்கு இங்கேயே எண்டு கார்டு போட்டாச்சு. புரிஞ்சுதா? இங்க பாரு, அமெரிக்கா போலான்னு சொன்னப்போ என் வீட்டுக்காரர் வேண்டான்னு சொன்னாரு. அவருக்கு பணத்தை விட ஃப்ரெண்டு தான் முக்கியமா போச்சு. அதனாலதான் நான் அவர் ஃப்ரெண்டு வாயாலேயே அவர்கிட்ட அமெரிக்காக்கு போன்னு சொல்ல வச்சேன். அதுக்காக நான் போட்ட பிளான் தான் இதெல்லாம். வீரா அண்ணன் மட்டும் சொல்லலன்னா இவர் அமெரிக்காக்கு கிளம்பி இருப்பாரா என்ன? அப்போ அந்த நிச்சயதார்த்தம்? நாங்க அமெரிக்கா போயிட்டோம்னு வச்சுக்கோ, அதெல்லாம் மறந்துடுவாங்க. நாங்க அங்க போனதும் அங்கே இருந்து அமெரிக்கா சிட்டிசன் ஆயிடுவோம்ல. இந்திராக்கா, நீங்க சரியான கில்லாடிதான். இல்ல கில்லாடி இல்ல, ரிச் லேடின்னு சொல்லு. நீங்க ஃபாரின் போய் ரிச் காலா ஆயிடுவீங்க. ஆமா ஆமா. அக்கா, நீ எல்லார பத்தி கவலைப்படுற, ஆனா உன்னை பத்தி மட்டும் கவலையே பட மாட்டேங்கிற. வேலைக்கு சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உங்க உடம்ப நல்லா பாத்துக்கோங்க. கண்டிப்பா கண்டிப்பா. பார்த்து பத்திரமா ஏத்து. மெதுவா வைப்பா. அவசரம் இல்ல. இப்படி அத வாங்கி பொறுமையா வைப்பா. தேங்க் யூ. ஆகட்டும். அது வந்து வீட்டோட சாவி திரும்ப வரும்போது தேவைப்படும்ல. சாப்பாடு இருக்க பையன் மேல வச்சிடாதீங்க, கீழே வைங்க. பாத்து சொல்றது புரியுதா இல்லையா? ஆமா. இந்திரா, உடம்ப பாத்துக்கோ. அப்பப்ப லெட்டர் போடணும். ஐயோ, லெட்டர் எதுக்கு? நான் அடிக்கடி போனே பண்றேனே. இவளோட பாசத்துக்கு அளவே இல்லாம போச்சு. என்னோட விளையாட்டு சாமான் நீ எப்பவும் கேப்பல, இந்தா நீயே எடுத்துக்கோ. எனக்கு எப்பெல்லாம் உன் ஞாபகம்
ஞாபகம் வருதோ அப்ப நான் நிலாவை பார்த்துப்பேன். உனக்கு எப்ப ஏன் ஞாபகம் வருதோ அப்ப நீயும் நிலாவை பார்த்துக்கோ. ரிஷி வா 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 வா, உள்ள வந்து உட்காரு, வா. மணி ஆகுது பாரு, வா மெதுவா. சரி நீ கிளம்பு. இந்த பொருளை பார்க்க பார்க்க ரிஷிக்கு அனுவோட ஞாபகம் வரும். இது இல்லாம போயிடுச்சுன்னா இவன் அவளை மறந்துடுவான். வாங்க வாங்க எல்லாரும் கிளம்பலாம். போயிட்டு வரோம். போயிட்டு வரேன். வாமா வாமா, இந்த பக்கம் வாமா. இங்க வாமா, இங்க வந்து உட்காரு. சீக்கிரம். அட சாரதா, இத நீ கொடுக்கவே இல்ல. இப்படியே 15 வருடங்கள் ஓடிவிட்டது. அனு அவனையே நினைத்து அவனுக்காகவே காத்திருந்தான். ரிஷி வெளிநாடு போய்விட்டான். அத்துடன் இந்த கதை முடிந்து விடாது, முடியக்கூடியதும் அல்ல. இந்த கதை முதலிலிருந்து மீண்டும் துவங்கும் 15 வருடங்களுக்கு பிறகு. ஏனெனில் இது மனிதனால் எழுதப்பட்ட கதை அல்ல, கடவுளால் எழுதப்பட்ட விதி. அவன் எவ்வளவு தூரம் சென்றாலும் அவளை தேடி மீண்டும் வருவான். அவன் உயிர் இங்கிருக்கையில் அவன் எப்படி அங்கிருக்க முடியும்? காளியின் நம்ம பாரத நாட்டுக்கு மறக்க முடியாத நாள். இன்னைக்கு நம்ம இந்திய வீரர் அமெரிக்க வீரரோட போட்டியிடுற மாபெரும் போட்டி நடக்க போகுது. டோனி அடி வாங்கறத பார்த்தா மைக்க தோக்கடிக்க இந்த உலகத்திலேயே ஆள் இல்லைன்னு தோணுது. Get up, Tony! Get up! டோனி, எழுந்துரு.
இப்ப நீ போ போ, அவனை அடிடா. நான் எதுக்கு சண்டை பண்ணுண்டா? நான் சொல்றேன்ல, நீ போ. இங்க பாருடா, இங்க இருக்கிற மொத்த கூட்டமும் நம்ம இந்தியன்ஸ் லூசு லூசுன்னு சொல்றாங்க. நீ என்னடா இங்க உட்கார்ந்து பொண்ணுங்களை பார்த்துட்டு இருக்க? உனக்கு கோவமே வரலையா? போ போ போ, நம்ம நாட்டோட மானத்தை காப்பாத்தி. பண்ணாதீங்க டாடி, இதெல்லாம் என்னால முடியாது. சரி சரி, பேசிட்டு இருக்காம கிளம்பு. சீக்கிரமா போய் அவன் அடி, போ. அடிச்சு அவன் மண்டைய ஓட்ட. நம்ம இந்தியன்ஸ் எவ்வளவு ஸ்ட்ராங்கானவன்னு இங்க இருக்கிற எல்லாருக்கும் காட்டணும். ஆனா ஏன் சாவ நீங்க இன்வைட் பண்றீங்க? அவனோட சைஸ பாருங்கப்பா. இல்ல, I can't. No. Daddy, கை விடுங்க. My son! This boy will fight. My boy will fight. No. No dad. அவன நல்லா பாருங்க. என்ன பண்ணிட்டு இருக்க? No. என்னால முடியும். No dad. சும்மா அடம் பிடிக்காத, போ. ஐயோ. நீ என்னோட பையன்டா. தைரியமா Daddy, போ. I can't. போ போ. பயப்படாம போய் அவன் அடி. அவன் மண்டைய ஓட. போ. இன்னைக்கு நான் என்ன ஆக போறேன்னு தெரியலையே. இந்தியா! இந்தியா! யா! மை இந்தியா! இந்தியா! அண்ணா நில்லுங்க. நான் சொல்றதுக்கு கேட்டு பூட்டிட்டு எங்க போறீங்க? ஏய்! என்ன? இதோ இந்தியாவை சேர்ந்த மனோ வந்திருக்காரு. அன்பீட்டபிள் கூட இப்போ இவரு ஃபைட் பண்ண போறாரு. என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ களமிறங்கி இருக்கிறது மனோ ராஜு. இவரோட மோதி தன்னோட வீரத்தை காட்ட போறாரு. எழுந்துரு.
வேர் ஆர் யூ டார்லிங்? ஐயோ பார்ட்டி ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லாரும் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க எங்க இருக்கீங்க? அவன் நம்ம மேன் எங்க? மேன்ஸ் இங்க நிறைய பேர் இருக்காங்களே. ஐயோ உங்களை என்ன பண்றது? நான் மனோ எங்கன்னு கேட்டேங்க. மனோ எங்க? அது சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். என்ன சொல்றீங்க? பையன் சண்டை போட்டுட்டு இருக்கான். நீங்க கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம அத வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களா? நீங்க எனக்கு பிரீமிஸ் பண்ணீங்கல்ல, அதான் நம்ம பையனை அந்த சண்டை என்ன சொல்வீங்க? சண்டை போடுறதுக்கு நீங்க கூட்டி அண்டர் கிரவுண்ட் மிச் மார்ஷல் ஆர்ட். அதத்தான் சொல்ல வந்தேன். அவனை எதுக்கு அங்க கூட்டிட்டு போனீங்க? நான் எங்க கூட்டிட்டு போனேன்? அவன் தான் என்ன கூட்டிட்டு வந்தான். எது எப்படியோ நீங்க ரெண்டு பேரும் இங்க சீக்கிரம் வரலன்னு வெச்சுக்கோங்க. அப்புறம் என்ன நடக்கும்னே தெரியாது. போங்க, அதுக்குள்ள போய் அவனை கூட்டிட்டு வாங்க. என்ன ரிங்கலையா? உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? இந்த வயசுல நான் உள்ள போய் சண்டை போட முடியுமா என்ன? அப்ப என் பையன் மட்டும் சண்டை போடணுமா? அவனுக்கு மட்டும் எதுவும் ஆகாதா? போங்க, போய் கூட்டிட்டு வாங்க. அட, நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் போய் அவனை காப்பாத்த முடியலன்னா அவனை காப்பாத்துறதுக்கு யாராவது வருவாங்க. வந்துட்டா. அண்ணே, எனக்கு தெரியும். நீங்க என்ன காப்பாத்த வருவீங்கன்னு எனக்கு தெரியும். வந்துட்டா என் பையன் சிங்கம். ரிஷி, எனக்கு நல்லா தெரியும் நான் கூப்பிட்டா நீ கண்டிப்பா வரமாட்ட. ஆனா உன் தம்பி அடி வாங்கினா நீ கண்டிப்பா வருவடா. அங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? வந்து காப்பாத்துங்க. அண்ணா சீக்கிரம் வாங்கண்ணா. வந்துட்டான்டா என் பையன், என் சிங்க குட்டி. பாருங்க எப்படி அடிக்க போறான்னு மட்டும் பாருங்க. மொட்டை ரெடியா இரு தம்பி. என் பையன் உன் உடம்ப பிரிச்சு மேய போறான். உன் வாழ்க்கையில அதை மறக்கவே மாட்டேன். சீக்கிரம் இல்லைன்னா இவன் கொன்றுவான். அண்ணா, என்ன பைத்தியமா? என்ன எதுக்கு அடிக்கிற? இது வெறும் சாம்பிள்டா. நீ ரொம்ப அடி வாங்கியிருக்க. ஒதுங்கி நின்று வேடிக்கை மட்டும் பாரு. ஆண்டவன் அவன் என்ன பார்த்துப்பான். நீ போ. ஆனா எப்படினா? எப்படி? உடல் பலத்தால யாரால வேணாலும் ஜெயிக்க முடியும்டா. ஆனா தைரியத்தால ஜெயிக்கிறவன் மட்டும்தான்டா ஆம்பளை. அண்ட் இப்போ களமிறங்கி இருக்கிறது ரிஷி ராஜு, அவருடைய அண்ணன். இப்போ அவரை பீட் பண்ண முடியுமா? தம்பியால முடியாதத அண்ணன் செய்வாரான்னு பார்க்கலாம்.
என்னடா பண்ற? அடிப்பான்னு பார்த்தா ஓடி ஒளிறான். சோம்பேறி. bloody Indian. தேவையில்லாம இந்தியன் கிட்ட வார்த்தையை விடாது, அதுவும் தமிழன் கிட்ட. ரிஷி! ரிஷி எழுந்துரு! ரிஷி! ஐயோ, இந்த பட்டாம்பூச்சி நெருப்புல விழ போகுது. ரிஷி! ரிஷி எழுந்துரு சாட்டி, உன்னால முடியும். ரிஷி எழுந்துரு, உன்னால முடியும். எழுந்துரு சாட்டி. ரிஷி! ரிஷியோட 23வது பிறந்த நாள் வரப்போகுது. காளியம்மா, இந்த பையனோட 23வது வயசுல இந்த பொண்ணுக்கும் இவனுக்கும் கல்யாணம் நடக்கலனா அசம்பாவிதம் நடக்கும். அனு ரொம்ப தூரத்துல இருக்கா. ஆனா ரிஷி, அனு I don't know why. உன்னை புறக்கி எடுக்கிற சக்தி எனக்கு வந்துருச்சு. வா மோதி பார்க்கலாம். அக்கா, என்னக்கா நீ நெருப்புல போய் கை வச்சிட்ட? எரியுதாக்கா? இதுக்குள்ள போய் யாராவது கை வைப்பாங்களா? பைத்தியமாக்கா நீ? நிஜமாவே நீ பைத்தியம் தான். நான் சொல்றது காதுல விழுதா இல்லையா? இந்த தண்ணி ஊத்துனா எரிச்சல் கொஞ்சம் கம்மி ஆயிடும்.
ரிஷி And the winner, the champion, India! அமெரிக்கர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய தோல்வி. இந்தியர்களுக்கு இது ஒரு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய வெற்றி. வேர்ல்ட் கிரவுண்ட் மார்ஷல் ஆர்ட்ஸ் சாம்பியன் இப்ப ஒரு இந்தியன். ஏன் இப்படி பண்ண? பைத்தியமா நீ? கை சொட்டிருக்கோம்ல, கொஞ்சம் தண்ணிக்குள்ள கை வை, அது காயம் சரியாயிடும். ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க நீ? அதுவும் அந்த சீப் லாக்கெட்காக. இது வெறும் லாக்கெட் இல்ல சுபா, இது என் சின்ன வயசு ஞாபகம், என் உயிரோட கலந்த ஒண்ணு. ரிஷி போகும்போது கடைசியா எனக்கு கொடுத்துட்டு போன கிஃப்ட். அக்கா, உன் இத்து போன காதல் கதையை மட்டும் ஆரம்பிச்சிடாத. நீ எதுக்கு அவனை பத்தியே நினைச்சிட்டு இருக்க? அம்மா அதையே சொல்லி வளர்த்தாங்க, அதானே? வெடுக்கா, இப்பெல்லாம் அவங்க ரொம்ப பணக்காரங்க, உன்னோட ஞாபகம்லாம் அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க சுபா? அம்மா நம்ம சின்ன வயசுல இருந்து சும்மா சும்மா இதெல்லாம் சொன்னதுனாலயும், அப்புறம் இந்த சினிமா புக்ஸ் இதெல்லாம் பார்த்து என்னோட காதலை நான் வளர்த்துக்கிட்டா நீ நினைச்சிட்டு இருக்கியா சுபா? ஆனா அப்படிலாம் எதுவும் இல்ல, நான் அந்த மாதிரி தான் இருக்கேன். நீயும் நினைக்கிறியா சுபா? ஆமா. இல்ல சுபா, யாரும் என்ன ரிஷிக்காக காத்துட்டு இருக்க சொல்லவே இல்லை. என் இதயம் சொல்லுது, என் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. அதான் நான் ரிஷிக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். ஒருவேளை நம்ம அம்மா அப்பா இல்ல இந்த உலகமே வந்து நீ ரிஷிக்காக காத்துட்டு இருக்காதுன்னு சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். அவனுக்காக நான் எப்பவும் காத்துட்டு இருப்பேன். யார் சொன்னாலும் என் இதையும் ஏத்துக்காது. இங்க பாரு, நம்பிக்கை மனசு சம்பந்தப்பட்டது, வார்த்தை சம்பந்தப்பட்டது இல்லை. மனசு சம்பந்தப்பட்டது, மனசுல இருந்து வரணும். மரணத்தை பத்தி நீ என்ன நினைக்கிற? நம்ம பிறக்கும் போதே இறப்புங்கிறதும் உறுதியாக்கப்பட்ட விஷயம்தான். மரண செய்தியை நம்ம டெய்லி நியூஸ் பேப்பர்ல படிக்கிறோம், சவ ஊர்வலத்தையும் பாக்குறோம். ஆனா அப்படி இருந்தோம் நாமளும் சாக போறோம் ஏன் நினைக்கவே மாட்டேங்கிறோம்? இது ஏன்னு தெரியுமா? ஏன்னா நம்ம உடம்புக்கு தான் அழிவு இருக்கு, ஆத்மாக்கு இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும் ஆத்மானா அது நம்மளோட மூளை இல்லை, அது நம்மளோட மனசுதான். அதனால என்கிட்ட யாராவது வந்து ரிஷி வரமாட்டான்னு சொன்னாங்கன்னா அதை நான் நம்ப மாட்டேன். ஏன்னா அவனோட ஞாபகங்கள் என் மனசுல எப்பவுமே அழியாம இருந்துகிட்டே இருக்கும். எனக்கு தெரியும் அவனுக்கும் இந்த உணர்வு இருக்கும். எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. அவன் எப்பவுமே என்னை மறக்கவே மாட்டான். ரொம்ப ஸ்வீட் சாப்பிடாத, அப்புறம் இன்னும் குண்டாயிடுவ. அது மட்டும் இல்ல, இப்ப நீ பாக்குறதுக்கு மனுஷி மாதிரியே இல்ல. நான் பாக்குறதுக்கு மனுஷி மாதிரி இல்ல. ஓகே, அப்போ நீ மனுஷி மாதிரி பிஹேவ் பண்றியா? 17 வருஷமா அமெரிக்கால இருக்கிற யாரோ ஒருத்தனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவனும் வந்த உடனே 17 நிமிஷத்துல உன்னை என்னமோ கல்யாணம் பண்ணிக்க போற மாதிரி நீ கனவு கண்டுட்டு இருக்க. அப்படி இல்ல சுபா. அப்புறம் ஏங்கா நீ யாருக்காக காத்துட்டு இருக்க? ஆமா, நீ ஏங்கா மத்த பொண்ணுங்க மாதிரி வாழ மாட்டேங்கிற? இது வரைக்கும் எந்த பையனையாவது சைட் அடிச்சிருக்கியா? யாரு கூடயாவது டேட்டிங் போயிருக்கியா? உன்ன மாதிரி பொண்ணுங்கலாம் எப்படி இருக்காங்க தெரியுமா இப்போ? இல்ல, பொதுவா பொண்ணுங்களை பத்தி சொன்னோம். விண்டோ ஷாப்பிங் பண்றாங்க, ஜாகிங் போறாங்க, தியேட்டருக்கு போறாங்க. இதெல்லாம் எதுக்கு பண்றாங்க? அழகான பையனை பார்த்து சைட் அடிக்கிறதுக்கு. ஆனா நீ என்ன பண்ற? நீலா, பட்டாம்பூச்சி, இந்த இத்து போன லாக்கெட். இந்த லாக்கெட்டுக்காக தீக்குள்ள கையை விட்டு உன் கையை வேற நீ சுட்டுக்கிட்டக்கா. அக்கா, நீ நார்மலாவே பிஹேவ் பண்ண மாட்டேங்கிற. நான் என்ன நினைக்கிறேன்னு சொல்லட்டுமா? என்ன? சாப்பிட்டு சாப்பிட்டு மூளை தான் மந்தமா இருக்குன்னு நினைக்கிறேன். சொல்லு, நீ என்னதான் இப்ப சொல்ல வர? அக்கா, நான் என்ன சொல்ல வரேன்னா, இது வாலிப வயசு, பசங்களை பின்னாடி சுத்த வைக்கணும். நீதான் எவனையும் திரும்பி கூட பாக்குறது இல்லையே. ஓ சூப்பர். பொண்ணுங்கெல்லாம் இவ்வளோ ஹார்டா இருக்காங்க. வெள்ளக்காரின எந்த நாடா இருந்தா என்னடா, நான் என்ன கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஒரு நைட்டுக்கு உஷாரானா போதாதா? இவன் நம்பர் எப்படி வாங்குறது? நம்பர் அவளே கொடுத்துருவானே, உனக்கு தான் எல்லா வித்தையும் தெரியும்ல. என்னோட புது காரை காட்டினா போதும், அவன் நம்பர் மட்டும் இல்ல, அவ குடும்பத்தை நம்பரே கிடைக்கும். அண்ணா, இது வரைக்கும் எத்தனை பொண்ணுங்களை உஷார் பண்ணிருப்ப நீ?
ஒரு பொண்ணோட பேராவது ஞாபகம் இருக்கா உனக்கு? பேர்ல என்னடா இருக்கு? நம்பரை மட்டும் மறக்கவே கூடாது. இவ என்னோட வாழ்க்கையில வரப்போற எத்தனாவது பொண்ணுன்னு தெரியுமா? 448. Cheers. எல்லாம் இந்த அம்மாவை நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க சுபா. அப்படிலாம் எதுவும் இல்ல. நீ ஏன் இப்படி பேசுறேன்னு எனக்கு தெரியல. அம்மா இந்த மாதிரி கதைகளையும் புராணங்களையும் எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. எவ்வளவு புக்ஸ படிக்க சொல்லியிருக்காங்க. நீ ஒன்னு சொல்லு, நான் இந்த புக்ஸ் எல்லாம் படிச்சு நீ எப்பயாவது பாத்திருக்கியா? அப்படி படிச்சிருந்தாதான் உனக்கும் மத்த பொண்ணுங்க மாதிரி ஃபீலிங்ஸ் வந்திருக்குமே. உனக்கு என்னமோ ஃபீலிங்ஸ் அந்த நிலாவை பார்த்து தானக்கா வருது. அந்த நிலாவை பார்த்துல கண்டதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க. அந்த நிலால அப்படி என்னக்கா? அது உனக்கு புரியாது. நான் எப்பெல்லாம் நிலாவை பாக்குறேனோ அப்பெல்லாம் என் மனசு சொல்லும், என் வாழ்க்கை மத்த பொண்ணுங்க மாதிரி இல்லைன்னு. எனக்காக நிச்சயிக்கப்பட்டவன் என்னோட காதலன் எனக்காக காத்துக்கிட்டு இருப்பான். இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. நான் எவ்வளவு அழகான பசங்களை பார்த்தாலும், எவ்வளவு கியூட்டான பசங்களை பார்த்தாலும் என் மனசு இவங்கெல்லாம் எனக்காக பிறக்கலன்னு சொல்லுவேன். ஏன்னா என் மனசு எப்பவுமே ஒருத்தருக்காக தான்.